ஹாய் மேம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்ன ஃப்ரீ இன்விசிபிள் செயின் மேக்கிங் லாஸ்ட்டாக ஆரம்பிச்சிங்க, ஆனால் 2 வீடியோவோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். மொத்தமாக 14 டிஃப்ரெண்ட் டைப்பான இன்விசிபிள் செயின் தான் மேக் பண்ணுற ஐடியா மேம். எடுத்து வச்சது எல்லாமே கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு. அதனால மட்டும்தான் கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு குரூப்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட்டில் சொல்கிற பற்றி எனக்கு எந்த பிரச்சனை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரீ இன்விசிபிள் செயின் மேக்கிங் கிளாஸ்னு ஆரம்பித்தாங்க, அந்த 2 வீடியோ தான் அதை போட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆரி ஒர்க் முதற்கொண்டு ப்ரூச் ஒர்க் மெஹந்தி கிளாஸ் எல்லாமே அஃபர்டபுளான ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் என் சைடில் என்ன கிளாஸ்க்கு பண்ணாலும் ரிப்ளை வரும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், 100 ரூபா வாங்கிட்டு ஏமாற்றணும்னு எந்த ஒரு அவசியம் யாருக்குமே இருக்காது மேம். ஏன் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10-15க்கு அமௌண்ட் அனுப்புறீங்கன்னா 10.15க்கு அமௌண்ட் அனுப்புறீங்கன்னா 10.15க்கே ரிப்ளை வந்துன்னு எதிர்பார்க்குறீங்க. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்ளையும் கொடுக்க முடியல. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரலாம் மேம். அப்படியும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட நிறைய கிளாஸ் இருக்குது. ஆரி ஒர்க், சாரி ட்ரெப்பிங், ப்ரூச் கிளாஸ், சில்க் த்ரெட் பேங்கிள், இப்படி நிறைய கிளாஸ் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கிளாஸ்க்கு டீட்டெயில் கேட்குறீங்கன்னு கேட்ட பிறகு டீட்டெயில்ஸ் போட்ட பிறகு தான் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரஸ்டபிள் பேஜ் தான். ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நேற்று ஒரு கமெண்ட் அப்படி வந்துருந்துச்சு, அதை உங்கள் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நோ ப்ராப்ளம். நம்மகிட்ட யாருக்காவது உங்களுக்கு ஆரி ஒர்க் இல்லை சாரி ட்ரெப்பிங்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் போட்டு விட்றேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செம்ம சூப்பரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி டபுள் லேயர் பார்க்க போகிறோம். சிங்கிள் லேயர் கிடையாது, டபுள் லேயர். செம்மையாக இருக்கும். அதுக்கு முதல் வந்து மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 18 இன்ச் 14 இன்ச்சஸ் பாருங்கள். இந்த பக்கம் டேப் இருக்குல்ல, இந்த பக்கம் இப்படி இருக்கிறதில்ல, குட்டி குட்டியாக இருக்கிறதில்ல, இந்த பக்கம் இருக்கிறதுல நான் எத்தனை எடுத்துக்கிறேன் அப்படின்னா 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 18 இன்ச்சஸில் 1 எடுக்கல, 2 கியர் வயர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? 18 இன்ச்சில் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். 2 ஈக்குவலாக வச்சு இதோட சென்டர் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? 2 ஈக்குவலாக வச்சு சென்டருக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அது வளைஞ்சிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன மெத்தடில் பண்ண போகிறோன்னா, எனக்கு இங்கனக்குள்ளே வந்து ஆன்டிக் பீட் இருக்க மாதிரியும் எனக்குள்ளே 2 இடத்துல வந்து கிளிப் ஸ்டோன் இருக்க மாதிரியும் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் எடுத்து சென்டரில் வர மாதிரி 6 பீட் லோட் பண்ணணுமா? அதுக்காக நான் மொத்தமாக 6 பீடை வந்து இதில் அப்படி கோர்த்துக்கிறேன். எப்படி கோர்க்கன்னு தெரியுது? அது மாதிரி 6 பீட், இந்த இதில் 6, இந்த இதில் 6 கோர்த்துட்டு காட்டுறேன். நான் அப்போ சொன்ன மாதிரியே தான் 6 யூஸ் பண்ணல, 8 எடுத்திருக்கேன். 6 வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் சென்டரில் 8 வர மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 பக்கமே கியர் லாக் கொடுத்து நம்ம லாக் பண்ணிடுவோம். ஸோ 2 சைடுமே வந்து நான் கியர் லாக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு நம்மகிட்ட வந்து ஃப்ரீ இன்விசிபிள் செயின் வந்து குரூப்பில் ஆட் ஆகாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட கிட்டு அவைலபிளான்னு கேட்குறீங்க. கிட்டு நம்மகிட்ட அவைலபிள் தான் மேம். வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பக்கம் ஒரு கியர் லாக்கு, இந்த பக்கம் ஒரு கியர் லாக் போட்டுக்கிறேன். கியர் லாக்னா எப்படி இருக்குன்னு கிட்ட காட்ட சொல்கிறீங்க. கிட்ட காட்டலாம் அவ்வளோ தெளிவாக தெரியாது, எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேங்க. சுகர் பீட் யூஸ் பண்ணுவீங்களா ஆரி ஒர்க்குக்கு? அது மாதிரி தான் இருக்கும். இந்த வயரில் 2 எடுத்திருக்கேன். இந்த இதில் 2 கியர் லாக் யூஸ் பண்ணுறேன், இந்த இதில் 2 கியர் லாக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணுற வேலை எல்லாத்தையும் டபுளாக பண்ணணும். ஏன் அப்படின்னா டபுள் லேயர் தானே பண்ண போகிறோம். ஸோ டபுளாக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 எடுத்துகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து இந்த 2 லேயர் எடுத்துருக்கோம், இந்த 2 லேயர்லேயும் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி இந்த கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணணும். அப்போ கிளிப் ஸ்டோனுக்கு ஒரு கியர் லாக் கொடுக்கணுமா? அப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப 4 கியர் லாக் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் நான் என்ன லாஜிக்கில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் நம்மகிட்ட அவைலபிளான்னு கேட்குறீங்க. கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதோட அப்டேட்டும் நான் குரூப்லேயே கொடுக்குறேன். 2 ஒரே சைடு லாக் பண்ணிடாமல் 2 சைடும் லாக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் 2 கியர் லாக் யூஸ் பண்ணிட்டேன். ஏன் ஒரே சைடு அப்படின்னா நமக்கு தெரியாமல் டக்குன்னு ஒரே பக்கமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2 இதுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த கிளிப் ஸ்டோனும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிளிப் ஸ்டோன் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தெரிலாட்டி பரவாயில்ல, நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா தெரியும். மொத்தம் 4 ஹோல் இருக்கும். இந்த சைடு 2 ஹோல் இருக்கும், இந்த சைடு 2 ஹோல் இருக்கும். அதை நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி வச்சுருக்கேனா, இப்படி உங்கள் 2 கியர் வயரையும் பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு இப்படி உள்ளே விடணும். ஒரு இருக்க மாதிரி இந்த ஒரு லேயரில் விட்டு அந்த லென்த்லேயே வேறு பக்கம் எடுக்கணும். ஓகேங்களா? எப்படின்னு தெரியுதா? இந்த பக்கம் நம்ம வந்து கட் பண்ணும்போது லேசாக வளைஞ்சிருச்சுன்னா அதை ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேராக உள்ளே போனால் தான் அது உள்ளே போகும். ஸோ இதுக்குள்ளே விட்டுட்டு வந்துடுச்சா? இந்த பக்கம் 1, இது இந்த பக்கம் இருக்குன்னா இது உள்ளே விட்டுருங்க, இது உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவசரமாலாம் பண்ணால் ஒர்க்கே ஆகாது. ஓகேவா?
2 லேயரில் 2 வந்துச்சா, இதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இந்த பக்கமும் அதே மாதிரி விடணும். இது மேலே இருக்குது, இது மேலே, இது கீழே இருக்குது. அப்போ நான் எப்படி பண்ணணும்னா, இது மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நான் எனக்குள்ள லேசாக வளைஞ்சிருக்கனால நமக்கு போகாமல் இருக்கும். ஸோ லேசாக ஒரே ஒரு சின்ன கட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து எது மேலே கீழேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது இதுதான் மேலே வரணும். அப்போ இதை இப்படியே பிடிச்சிட்டு இப்போ உள்ளே விடுறேன் நான். ஓகேங்களா, இது வந்துடுச்சு. இதை அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி தான் இருக்கும், நமக்கு எந்த அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்கா. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதை இந்த பக்கம் தள்ளி கொண்டு போயிருங்க, கொஞ்சம் கீழே காட்டுறேன். ஓகே, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இந்த பக்கம் கொண்டு போயிடணும். இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே சென்டரில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதான சென்டர், இந்த வளைவு தான் சென்டர், இந்த வளைவு தான் சென்டர். இந்த பக்கம் கொண்டு போயிடணும். இப்படி இது ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு இது மேலே ஏற்றி இருக்கணும், ஒரு இது கீழே இறக்கி இருக்கணும். இவ்வளோ தான் லாஜிக்கு. இதை முதல்ல நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஒரு கியர் லாக்கு எடுத்துருங்க. இதுக்கு கியர் லாக்கு, இது கியர் லாக்கு. இதை முதல் இப்போ சென்டரில் வளைச்சா இங்கே சென்டரில் இதை முதல் லாக் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். மொத்தம் இங்கேக்குள்ள நம்ம 2 கியர் லாக் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒன்று. நான் ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணுறேன். எதுக்காகன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு வேலையாக முடிச்சாதான் வேலை முடியும். வச்சுட்டே இருந்தோம்னா எல்லாமே இழுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு லாக்கு, இதை ஒரு லாக். இது ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சா இங்கே எனக்குள்ள நான் என்ன டிஸ்டன்ஸ் விட போகிறேன்னா 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கியர் லாக்கை இங்கிட்டு தள்ளிடுறேன், இந்த கியர் லாக்கை இங்கிட்டு தள்ளிடுறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஆரியோர்க் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க நம்மகிட்ட இன்விசிபிள் செயின் மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறது தெரில போலமும் அவங்க வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணாங்களாம். கிளாஸ் ஃபீஸ் வந்து 1900 ரூபா. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன்ல, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு 1900 ரூபாய்க்கு படிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் தெரியாமல் இவ்வளோ அமௌண்ட் கட்டி படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க மேம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருக்கும்போது தான் கமெண்ட்டில் யாராவது சொன்னா அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது மேம். ஒரு மாதிரி நம்ம இவ்வளோ அஃபர்டபுளான ப்ரைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோமோ நம்ம இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான். ஆனால் அப்படி அந்த மெசேஜ் போட்டேன்ல குரூப்பில், அதை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சொல்கிறவங்க சொல்லட்டும் மேம், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்ட்டு. அதுவுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. இப்போ புரியுதா? இப்போ அதை நான் லாக் பண்ணிட்டேன். இந்த கியர் வயர் வந்து இதோடது, இந்த கியர் லாக் இதோடது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை திருப்புங்க. இதை திருப்பிட்டு இது வந்து எனக்கு 1 இன்ச் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? அப்போ இங்கே எனக்குள்ளே டிஸ்டன்ஸ் இப்போ நான் கால்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸையும் இப்போ இது ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்டன்ஸாக தெரியுதா? இங்கேயும் ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த பக்கம் நம்ம மெஷர்மெண்ட் லாக் பண்ணிக்கலாம். முதல் இந்த கியர் லாக்கை இப்படி ஒரு கியர் லாக்கை தள்ளி வச்சு இப்படி ஒரு லாக். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இப்போ இப்படி லாக் பண்ணிட்டோன்னா, இப்படி லாக் பண்ண பிறகு ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும். இப்போ இங்கிட்டு திரும்ப 2 கியர் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப இதுக்கு ஒன்றுக்கு ஒரு கியர் லாக் யூஸ் பண்ணுறேன். ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி தாமல் இருக்கும். ஏன்னா எனக்குள்ள நம்ம வந்து அளவு கொடுத்துருக்கோம், அதனால் அந்த பக்கம் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து வந்து 2 பக்கமும் அளவு எடுத்த மாதிரி பண்ணேன். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அது வந்து செட் ஆகலை மீன்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ இது ஒரு லாக்கு, இதை ஒரு லாக். இப்போ ஒரு சைடு நான் ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடுக்கு வரலாம். இந்த சைடு வரும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அளவு, இங்கே நான் ஒரு அளவு வச்சுருந்தேன்ல, இந்த அளவை நான் இங்கே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் லேயர்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் லேயர்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லேயரில் என்ன டிஸ்டன்ஸ்னு பாருங்களேன். இங்கேருந்து இங்கே 2 இன்ச் இருக்குது. செகண்ட் லேயருக்கு இங்கேருந்து 2.5 இன்ச் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இங்கே நான் லாக் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு நகராது. இங்கேருந்து 2 இன்ச் எங்கே இருக்குது? முதல் லேயருக்கு 2 இன்ச், இங்கேருந்து 2 இன்ச் இங்கே இருக்குது. அப்போ இங்கேனக்குள்ளே கியர் லாக் வச்சுட்டு நான் லாக் பண்ணிடுறேன். சிம்பிளாக சொல்லித்தரேன் மேம், ரொம்ப கஷ்டப்படாமல். அவ்வளோதான். கீழே எவ்வளோ இருந்துச்சு? 2.5 இன்ச் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து 2.5 இன்ச் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேனக்குள்ளே அப்படியே விரலை வச்சு ஜஸ்ட்டு நான் பிடிச்சிட்டு, என் கியர் லாக் இருக்குது பாருங்கள், என் கியர் லாக்கை தள்ளிட்டு போய் அங்கே வச்சு ஒரு ப்ரெஸ். அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிருச்சு. இப்போ இதை இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 ஈக்குவலாக இருக்காது. உங்களுக்கு தெரியுதா? செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாடல். இப்போ வருங்களேன், இப்போ இதை கியர் லாக் போட்டுக்கிறேன். இங்கேயும் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா நம்ம இதை ஏற்றி இதை இறக்கி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கியர் லாக் யூஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இதை வந்து ஆன்லைனில் டபுள் லேயர், இது பேர் என்ன, கிளிப் ஸ்டோன் இன்விசிபிள் செயின் போட்டு பாருங்கள். இந்த செயின் இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 300 ரூபாமா. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னோட எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு ஒரு ஆர்டருமே வந்துருந்துச்சு இதிலேயே தான். ஸோ அதில் வச்சு தான் நான் உங்களுக்கு இதை போடுன்ற ஐடியாவே வந்துச்சு எனக்கு. ஓகே, இப்படி இருக்கும்போது இப்படி வேறு அளவில் இருக்கிறதுனா இப்படி தள்ளிட்டு, இப்படி நல்லா தள்ளிட்டு வந்து ஒரு கியரை லாக் பண்ணுங்க. ஒரு கியரை லாக்கு. திரும்ப என்னது, இங்கே எனக்குள்ளே ஏற்றிருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா தள்ளிட்டு
இங்கே ஒரு லாக், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. பார்க்க எப்படி இருக்குமா? இந்த பக்கம் 2 கிளிப் ஸ்டோன் தெரியும் நமக்கு. இந்த பக்கம் 2 பக்கமே நமக்கு கிளிப் ஸ்டோன் அழகாக தெரியும். சென்டரில் வந்து கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் இறக்கி அப்படி இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து எப்பவும் போல தான். இங்கேக்குள்ளே இது 2 ஒன்றாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இப்படியே தான் இருக்கணும். இங்கே பாருங்க, இது இப்படியே தான் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இது 2 கட் பண்ணிவிட்டு ஒரே கியர் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்ண பிறகு ஹூக் மாட்ட சொல்லி கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு வீடியோவில், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஒரு அழகாக பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து குட்டி பெண்டன் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டேன். இதோட பெருசு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி டிட்டோவாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ட்ரை பண்ணி டவுட் கேட்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்க. ஈஸி மெத்தட் தான். எது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.